திருக்குறள் அறத்துப்பால் துறவறவியல் அதிகாரம் மெய்யுணர்தல். பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. குறள் எண் 351. பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வினால் சிறப்பில்லாத துன்பப் பிறவிதான் உண்டாகும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு. குறள் எண் 352. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு. மயக்கம் நீங்கி குற்றமற்ற மெய்யுணர்வை உடைய அறிவுடையார்க்கு அந்த மெய்யுணர்வு அறியாமையை போக்கி இன்ப நிலையை கொடுக்கும். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. குறள் எண் 353. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான் நனியது உடைத்து. மெய்ப்பொருளை தெளிவுபட ஐயமின்றி துணிவாக அறிந்தவர்க்கு எய்தி நின்ற இந்த உலகத்தை விட மிகச்சிறப்பு உடையது என போற்றப்படுகின்ற வானுலகம் அண்மையில் உள்ளதாகும். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. குறள் எண் 354. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் என்றே மெய் உணர்வு இல்லாதவர்க்கு. மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளாலான 5 புலன் உணர்வுகளை தன் கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் உண்மை பொருளாம் மெய்மையை அறியும் உணர்வு இல்லாதவர்க்கு ஒரு பயனும் இல்லை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. குறள் எண் 355. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உலகத்தில் எந்த பொருள் எந்த இயல்பினை உடையதாய் தோன்றினாலும் அதனை அவ்வாறே கொள்ளாது அப்பொருளின் உண்மைத்தன்மையை கண்டு அறிவதே அறிவாகும். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. குறள் எண் 356. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. பிறப்பறுத்தல் என்பது வீடு பெறுதல் ஆகும். பிறவிச் சுழற்சியினின்றும் விடுதலை பெறுவதே வீடு. வீட்டு நெறியை அறிதல் மெய்யுணர்தல் ஆகும். இப்பிறப்பின் கண் அறநூல்களை கற்று உண்மை பொருள் இதுவென கண்டு தெளிந்தவர்கள் மீண்டும் இப்பிறவியின் கண் வாராத வீட்டு நெறியை எய்துவார்கள். ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு.
குறள் எண் 357. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ளதென எண்ண வேண்டாம். பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. குறள் எண் 358. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறவித் துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி என்னும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளை காண்பதே மெய்யுணர்வு ஆகும். சார்புணர்ந்து சார்பு கெடொழுகின் மற்றழித்துச் சார்த்தரா சார்த்தரு நோய். குறள் எண் 359. சார்பு உணர்ந்து சார்புகெட ஒழுகின் மற்றழித்து சார்த்தரா சார்த்தரும் நோய். எல்லா பொருளுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து பற்று கெடுமாறு ஒழுகினால் சார்வதற்கு உரிய துன்பங்கள் திரும்ப வந்து அடைய மாட்டார். காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். குறள் எண் 360. காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். காமம் வெகுளி மயக்கம் அதாவது விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றினுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வாராமல் கெடும்.